வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேரு ரோஷினி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்டி ஹால். நான் நெறைய யூஸ் பண்ணி இங்க நெறைய எம்ப்டீஸ் வச்சிருக்கேன். அத நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா? இல்ல பண்ண மாட்டேனா? அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது ஒரு கான்ட்ரோவர்சியான ப்ராடக்ட். காஸ்மெட்டிக்ஸோட ஸ்னேல் மியூசிக். இது என்னோட எத்தனாவது பாட்டில்னு எனக்கு கவுண்ட் மறந்து போச்சு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் டீப்லி ஹைட்ரேட்ஸ், நரிஷ்மென்ட், மாய்ஸ்சர் குடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸ்கின் ரொம்ப டேமேஜா இருந்துச்சு. நீங்க ஏதாச்சும் நெறைய ஆக்டிவ் போட்டு உங்க ஸ்கின் ரொம்ப டேமேஜா ஆயிருச்சு. ரொம்ப சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா, இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். சில பேருக்கு இது வந்து இரிட்டேஷன் குடுத்துருக்குன்னு சொன்னாங்க. பட் என்னோட ஸ்கின் வந்து ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின். அண்ட் வின்டர் சீசன்ல கொஞ்சமா ட்ரை ஆயிடும். காம்பினேஷன் ட்ரை ஸ்கின்னா மாறிடும். எனக்கு இது வந்து எதுவுமே இரிட்டேஷனோ, அலர்ஜி எதுவும் குடுத்ததில்ல. இது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சேஃபஸ்ட் ப்ராடக்ட். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு கோ டூ ப்ராடக்ட் கண்ண மூடிட்டு எடுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் தான். நான் இது கன்ஃபார்மா ரீஸ்டாக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவ்ஸ் காமிக்க போறேன். சேம் ஆக்டிவ் இன் டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த அசாயாவோட ஆல்ஃபா பியூட்டின் நியாசினமைட் காம்ப்ளெக்ஸ். இது வந்து எனக்கு வொர்க் ஆச்சா, வொர்க் ஆகலையான்னே வந்து எனக்கு சொல்ல தெரியல. பிகாஸ் இன்னொரு ஆல்ஃபா ஆர்பியூட்டன் யூஸ் பண்ணியிருந்தேன். அத நான் நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல காமிக்கிறேன். இது எனக்கு வந்து அவ்ளோ எஃபெக்ட் காமிச்ச மாரி தெரியல. லைக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு. நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்க ஸ்கின்ன வந்து இப்டி டச் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு. டார்கெட் வந்து அட்வான்ஸ் ஸ்பாட் டார்கெட்டிங் சிரப். எனக்கு அவ்ளோ எஃபெக்ட் எதுவும் பண்ணல. இது கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 மந்த்ஸ் வந்துச்சு எனக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் அவ்ளோ எஃபெக்டிவான்னு எனக்கு சொல்ல தெரியல. இதோட எஃபெக்டும் நல்லா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மினிமலிஸ்ட்டோட ஆல்ஃபா ஆர்பியூட்டன் இதுவும் காலியாயிருச்சு. நான் வந்து இது 2ல நான் எத ரீஸ்டாக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபா ஆர்பியூட்டன் மினிமலிஸ்ட்டோடது தான் நான் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ குட் சிரம் ஆல்ஃபா ஆர்பியூட்டன்லயே இருக்கிறதுலே மினிமலிஸ்ட்டோடது சூப்பரா வொர்க் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மினிமலிஸ்ட்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிமலிஸ்ட்டோட ஆல்ஃபா ஆர்பியூட்டன் தான். இட் ரெடியூசஸ் பிக்மென்டேஷன் அண்ட் ஸ்பாட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். ஓகேங்களா? எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னோட ஸ்கின்ல வந்து பிரைட்னஸ் நான் பார்த்தேன். ஆ ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இப்போ நான் இன்னைக்கு மார்னிங் யூஸ் பண்றேன்னா, லைக் அந்த நாள் ஃபுல்லாவே என் ஸ்கின் பிரைட்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டேவும் பிரைட்டா இருக்கும். நான் இது மார்னிங் தான் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் எனக்கு ரொம்ப ஈவினிங் போனதுக்கப்புறம் டல் ஆச்சுன்னா, நான் நைட் டைமும் வந்து எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவேன். நீங்க இந்த 2 கம்பேர் பண்ணும்போது நான் எது பை பண்ணுவேன், ரீஸ்டாக் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிமலிஸ்ட். ஆக்சுவலி நான் பண்ணிட்டேன் இன்னும். அந்த ஆல்ஃபா ஆர்பியூட்டன் தான் நான் வந்து ரீஸ்டாக் பண்ணுவேன். திரும்ப நான் இந்த அசாயாக்கு ட்ரை பண்ண போவேன் நானு. நான் சும்மா இருந்தா, எனக்கு நெறைய டைம் இருந்தா, மேபி ஐ வில் கோ ஃபார் திஸ். பட் நோ. பிக் நோ ஃபார் மீ. நெக்ஸ்ட் ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா, இந்த விஷ்கேரோட விட்டமின் சி. ரொம்ப, ரொம்ப நல்லா இருக்கு. லைக் இதோட எஃபெக்ட் வந்து ஒரு ஹை அண்ட் விட்டமின் சி மாதிரியே இருந்துச்சு. ஐ லவ் திஸ் ப்ராடக்ட். நான் இதோட கிளைம் பார்த்தீங்கன்னா, ஃபார் பிரைட், ரேடியன்ட் அண்ட் ஈவன் டோன்டு ஸ்கின். நான் இது ட்ரையல் பண்ணி பார்க்கலான்னு தான் ஃபர்ஸ்ட் வாங்குனேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளேர்ஸோட விட்டமின் சி ட்ராப் அந்த இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப எனக்கு ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ரிட்ஜ். அது ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகுறனால நான் வந்து இதுக்கு ஆப்ட் பண்ணேன். விஷ்கேரோட விட்டமின் சி. அண்ட் சர்ப்ரைசிங்லி திஸ் ஒர்க்ஸ் வெல் ஃபார் மீ. ஸ்கின்ன வந்து ரொம்ப பிரைட்டன் குடுத்துச்சு. இதோட லைக் இது நீங்க இந்த ஆல்ஃபா ஆர்பியூட்டன் அண்ட் இந்த விஷ்கேரோட விட்டமின் சி இது 2ம் யூஸ் பண்ணா பாம் காம்போ. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்ல காம்போ. நான் இந்த விஷ்கேரோட விட்டமின் சி நான் திரும்ப வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் ரீஸ்டாக் திஸ். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் கிடையாது. நார்மல் சிரம். லைக் ஹைட்ரேட்டிங் சிரம். இந்த மினிமலிஸ்ட்டோட ஹியாலுரானிக் ஆசிட் சிரம். இதுல வந்து பிஜிஏவும் இருக்கு அண்ட் காப்பர் இருக்கு, பயோசாக்கரைட் இருக்கு, அக்வாபோரின் பூஸ்டரோட. ம். நான் இத எதுக்கு யூஸ் பண்றேன்னா, நான் விட்டமின் சி அண்ட் ஆல்ஃபா ஆர்பியூட்டன் யூஸ் பண்றதுனால, எனக்கு கொஞ்சம் ஹைட்ரேஷன் தேவைனால, நான் இந்த ஹியாலுரானிக் ஆசிட்ட யூஸ் பண்ணேன். நான் இன்னொன்னு வந்து லாரியலோ இன்னொரு ஒரு பிராண்ட் ஹியாலுரானிக் யூஸ் பண்ணேன். தட் டசன்ட் ஃபீல் தட் டசன்ட் ஃபீல் அதான் ஒரு ப்ராடக்ட். அந்த மாரி எனக்கு ஃபீல் ஆகல. பட் நான் ரீஸ்டாக் பண்ணுவேன்னா, யாஹ்! நான் வந்து ஒரு நல்ல ஹியாலுரானிக் சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, அது இந்த மினிமலிஸ்ட்டோட ஹியாலுரானிக் ஆசிட் தான். மத்தபடி இன்னொரு நீங்க ஹை எண்ட் பிராண்ட் போனீங்கன்னா, மிக்ஸூனோட ஹியாலுரானிக் அந்த ஆசிட் சிரம், ஹெச்ஏ சிரம். அது வந்து நீங்க 150 எம்எல் தாராளமா யூஸ் பண்ணலாம். நீங்க அது பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்டிக்கியே குடுக்காது. நல்லா அப்சர்வ் ஆயிடும் ஸ்கின்ல. ஸோ
நீங்க ஹைலூரானிக் யூஸ் பண்றது கிடையாது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த மினிமலிஸ்ட் எடுத்து போலாம். இல்ல உங்க ஸ்கின் ரொம்ப டீஹைட்ரேட்டா இருக்கு, ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருந்தீங்கன்னா, நீங்க அந்த மிக்ஸனோட ஹைலூரானிக் ஆசிட் சிரம் யூஸ் பண்ணலாம். நான் இவ்ளோ காலி பண்ணிட்டேன். லைக் இது வந்து ரொம்ப 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 வந்து என்ன சொல்றது? ஸ்டிக்கியா இருக்காது. நான் இது திரும்ப வாங்குவேனா? எஸ் ஐ வில் ஸ்டாப் இட். நெக்ஸ்ட் பாஸ் நீங்க என்னோட போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, நான் வந்து இத ரீஸ்டாக் பண்ணியிருப்பேன். ஸ்கின் 1004ஓட சென்டல்லா ஆம்பியூல். இதோட பர்ப்பஸ் என்ன? மெயின் பர்ப்பஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ன வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகாம காப்பாத்தும். எனக்கு இந்த மாதிரி பிங்க்கா இருக்கு பாருங்க. என் ஸ்கின் வந்து நான் நெறைய ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்றதுனால, என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப இன்ஃப்ளேம்டு, இரிட்டேட்டா இருக்கு. எப்பப்பலாம் நான் வந்து ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா, இந்த ஆம்பியூல் யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் அன் அமேசிங் ப்ராடக்ட் கைஸ். நான் இத ரீஸ்டாக் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் கோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர். ஃபர்ஸ்ட் என்னோட மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா, இந்த பயோடெர்மாவோட கிரீம் அல்ட்ரா அட்டோடர்ம். என்ன பண்ணணும்னா, நீங்க மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, வேற வழி கிடையாது. எல்லா மாய்ஸ்சரைசரும் ஆயிலியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட் ஆனா, நீங்க மாய்ஸ்சரைசர்ல சேவ் பண்ணணும், நல்லா ஹைட்ரேட்டிங்கா இருக்கணும், லாக் பண்ணணும்னா, நீங்க இந்த பயோடெர்மா போல இட்ஸ் வெரி குட் கிரீம். நீங்க ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்றீங்க. உங்களுக்கு வந்து அடிக்கடி பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த கிரீம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 200 ml ஃபார் 699. பட் வந்து ஆஃபர்ல யூ கேன் கெட் இட் ஃபார் 596. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆஃபர் வரும். இப்போ ஆயிலி ஸ்கின்னா இருந்தீங்கன்னா, யூ கோ ஃபார் ஜெல் பேஸ்ட் கிரீம் லைக் நியூட்ரிஜெனாவோடது, இல்லைன்னா வந்து பயோடா நியூட்ரிஜெனா ஆர் வந்து ப்ளம்மோட ஜெல். இது 2மே வந்து உங்க ஸ்கின்ன வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணி ஒரு மாரி மேட் லுக்கா குடுக்குது. பட் இட்ஸ் அ குட் மாய்ஸ்சரைசர். நான் ரீஸ்டாக் பண்ணுவேன்னா மாட்டேன். பிகாஸ் நான் வந்து புதுசா நெறைய மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் இப்போதைக்கு தேவை. ஃபியூச்சர்ல வேணா ரீஸ்டாக் பண்ணணும்னு நான் நெனச்சேன்னா, அது இந்த மாய்ஸ்சரைசராக இருக்கு. அண்ட் செகண்ட் மாய்ஸ்சரைசர் இந்த காஸ்மெட்டிக்ஸோட அட்வான்ஸ் ஸ்னேல் ஆல் இன் ஒன் கிரீம். காலி பண்ணிட்டேன். இது உங்க ஸ்கின் ரொம்ப இதோட கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்கா குடுக்கும், ப்ளம்மா குடுக்கும். ஃபேஸ் வந்து ப்ளம்பியா இருக்கும் அப்படின்னு. பட் ஆனா வந்து எனக்கு இது வந்து பெர்மனன்ட் எஃபெக்ட் மாரி தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் அ கிரீம். இட்ஸ் ஜஸ்ட் அ கிரீம். அவ்வளோதான். நான் வந்து இது ரெ ரிலீஜியஸா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து அவ்வளோ எஃபெக்ட் குடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் மோரோவர் எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமா தான் இருந்துச்சு இது யூஸ் பண்ணும்போது. பிகாஸ் இது வந்து அப்படியே மேலேயே அப்சர்வ் ஆகாம அப்படியே மேல ஸ்கின் பேரியரோட அப்படியே வந்து இருக்கும். நீங்க வெளில போனீங்கன்னா, ஆல் த டஸ்ட் வந்து உங்க மூஞ்சிக்கு தான் வரும். அதனால நான் இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து பேஸ் மேக்கப்போட பேஸ்க்காக மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். ஆஸ் அ மாய்ஸ்சரைசரா நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் இத ரீஸ்டாக் பண்ணுவேனான்னு பார்த்தீங்கன்னா, நோ நெவர். ரீஸ்டாக் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீனோட இந்த அக்வாலஜிகா சன்ஸ்கிரீன் அகெயின் நான் ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் வேற சன்ஸ்கிரீன் பிராண்ட்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். பட் உங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் சன்ஸ்கிரீன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, அது இந்த அக்வாலஜிகாவோட க்ளோ சன்ஸ்கிரீன் தான். விட்டமின் சி அண்ட் பப்பாயாவோடது. அண்ட் போன வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, நான் வந்து அகெயின் இத வந்து நான் ரீஸ்டாக் பண்ணிட்டேன். இப்ப எங்க அம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட். நீங்க ஆயிலி காம்போவா இருக்கலாம். ஆர் நீங்க வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கலாம். எல்லா ஸ்கின்னும் நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? இது வந்து ஒரு ரீஸ்டாக்கபிள் ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு எந்த சன்ஸ்கிரீன் வாங்கணும்னு ஐடியா இல்லைன்னா, யூ கேன் கோ ஃபார் திஸ். இட் இஸ் அ சேஃபஸ்ட் ஆப்ஷன். இதுல வந்து 50 ml ஒண்ணு இருக்கும். அண்ட் 30 ml ஒண்ணு இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் 30 ml வாங்கிட்டு ட்ரை பண்ணிட்டு தென் யூ கேன் கோ ஃபார் திஸ் 80 ml ப்ராடக்ட். அண்ட் அப்பாலஜிக்கால எப்பவுமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கும். டோன்ட் மிஸ் தட். அந்த இதுலயே நீங்க வாங்குங்க.